இந்த டேங்க் பிலாங்ஸ் டு இந்தியன் ஆர்மியா, ரைட்டா? பட் இது எப்படி வந்து இவங்கள்ட்ட வந்ததுன்னு தெரியாதாம். இவங்க கைப்பற்றினது வந்து போராளிகள்கிட்ட இருந்து தான் இதை வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அதுதான் அதில் போட்டிருக்கு. இந்தியன் ஹமுதாவட்ட அயாத் LTTE ත්‍රස්තවාදීන් විසින් අත්පත් කරගත්ත ලඳ මෙම යුද ටැංකිය මානුෂ්‍ය මෙහෙයුමේදී 2009 දින මුල්ලෙත්තීවු පුදුකුඩිயிருப்பு பிரதேசයේදී යුද හමුදාව විසින් අත්පත් කර ගන්නා லதி. நாங்கள் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இது யார் டேங்க் கண்டு தெரியல, பட் ஒரு டேங்க் இது மட்டும் தான் திறந்துருக்கு. இதனால தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். கேன் யூ see? நம்மளோட நேரத்துக்கு இது வடிச்சுதுன்னா சரி. வெளியில் போ. இது யார் யூஸ் பண்ணன்னு தெரியல, பட் இட்ஸ் அ டேங்க். இத்தனை மேப் தான் இங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம டிவியில் மூவிஸில் அப்படி தான் பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ வெப்பன்ஸை வந்து நேரடியாக பார்க்குறேன். ஆமி பாவிச்ச ஆயுதங்களும் இருக்காம், விடுதலை புலிகள் பாவிச்ச ஆயுதங்களும் இருக்காம். இங்கே ரவுண்ட்ஸ் இப்படி வரும். பேஸ் ஸ்டேஷனில் இருந்து தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரோ பேஸ் ஸ்டேஷன் ரேடியோ செட் போலன்னு எல்லாம் காய்ச்சிருப்பாங்க. அது வந்து கரும்புலி ஆக்கல்றேன்னு ஒரு போர்க்களத்தில் நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நிறைய இது மல்டி பேரல். இது இராணுவத்தினர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட்டால் கன். இது வந்து பவுண்டர். இது வந்து ரிகவர் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு பீரங்கி பிஎல் இது வந்து போட்டிருக்கு. இது 12 பேரல் வெப்பன், 30 mm பீரங்கியா. இது எந்த பெருசப்பா? இதில் எப்படி ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க? இதுக்குள்ள எப்படி தெரியுதா? இதுக்குள்ள இப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது 25 mm பவுண்டரா. இது என்ன டேங்கர் தெரியல.